வணக்கம். இன்று ஆடி 1. அனைவருக்கும் எனது உறவினர்கள், பந்துக்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், அனைத்து எனது சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் இந்த ஆடி மாத பிறப்பு நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரங்களையும் பெரியவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடி பிறந்துட்டனாலே நம்ம ஆங்கில மாதத்தை நம்ம பயன்படுத்துறது உண்மை தான். மற்ற உபயோகங்களுக்கெல்லாமும் பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் பஞ்சாங்கப்படி தமிழ் மாதங்களை நம்ம ரெகுலராக இந்துக்கள் அனைவரும் பயன்படுத்தின்னு வரோம். கோவில் குளம் திருவிழாக்கள் எல்லாமே எல்லா கோயில்லையும் திருவிழாக்கள் எல்லாமே தமிழ் மாதத்தை அடிப்படையாக வச்சு தான் நடந்துட்டுருக்கு. இப்போ சித்திரை மாதம் கேட்ட சித்திரை விஷும்பா கேரளாலெலாம் இங்கெல்லாம் மாத பிறப்பு, சித்திரை தான் மாத பிறப்பு. அப்புறம் வைகாசி விசாகம்னு முருகனுக்கு ரொம்ப விசேஷம். ஆனி மாதம் ஆணித்தேர், ஆணி திருமஞ்சனம்னு சுவாமி இதுக்கு நடராஜருக்கு எம்பெருமான் சிவபெருமான் கோயிலெலாம் பண்ணுவாங்க. ஆவணி மாதம் ஆவணி ஆவிட்டோம். புரட்டாசியில் எல்லா சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷம். நமது அருள்மிகு வெங்கடாஜலபதி சுவாமிக்கு பண்ணுவார் எல்லாருமே. ஐப்பசி மாதம் தீபாவளி, நரக சதுர்த்தி மற்றும் கௌரி விரதம், கோதாவரி கௌரி விரதம், கங்கா ஸ்நானம். அது கார்த்திகை மாதம் திருவிளக்கு ஏற்றி வீடெல்லாம் இல்லங்களெல்லாம் விளக்கு ஜொலிக்கும். மார்கழி மாதம் 30 நாளுமே விசேஷம். அது மார்கழி பஜனை, அங்கங்கே பஜனை. சுவாமி கோயிலில் 4 மணிக்கு பாடல்கள்லாம் ஒழிக்கும். ஆண்டாளோட திருப்பாவை திருவம்பாயெல்லாம் பாடுவாள் மார்கழி. தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு தை மாதம் குதூகூலமாக எல்லாம் அறுப்பெல்லாம் விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியாக அது வரைக்கும் உழைச்சது. அப்போ தான் போட்டு நெல்லாக்கி அவள் காசை பார்க்குற நாள் விவசாயம். ஏன்னா விவசாயம் தான் நமக்கு உயிர் நாடி. அதனால் தை எப்படி அடுத்தது மாசியில் மகம் வந்துடும். கும்பகோணத்தில் கேட்க வேண்டாம், மாசி மகம், மகாமகம் அப்படி வச்சுருக்கா. ஒவ்வொரு மாதத்துக்கும் தமிழ் மாதத்தை இந்துக்களோட இறை உணர்வோடு சேர்த்து கலந்து வச்சுருக்கா. அந்த காலத்துலேருந்து பன்னெடுங்காலமாக அது நடந்துட்டுருக்கு. நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. பஞ்சாங்கப்படி இப்போ சயின்ஸில் இது சொல்கிறான்னா இந்த வருஷம் இந்த மாதம் இன்றைக்கி சரியாக இருக்காது, இந்த விசேஷம், இன்னும் போக்குவரத்து, கிரகங்கள் அமைப்பை சொல்கிறாங்கன்னா சாஸ்திரத்தில் அப்படியே பஞ்சாங்கத்தில் சொல்லிட்டா. பஞ்சாங்கத்தில் கரெக்டாக சொல்கிறேன். 26னா 27வது வருஷம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ராத்திரி 7:30 மணிக்கு சந்திர கிரகணம். அதுமாரி ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 27வது வருஷம் சூரிய கிரகணம்னு அப்படி கணிக்கிறான். கணிதத்தில் பஞ்சாங்கத்தில் வானவியல் நிபுணர்கள்லாம் பஞ்சாங்கத்தை அவ்வளோ அற்புதமாக